வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு ஆங்கில வருடத்தினுடைய இறுதி நாள்ல இருக்கோம். இந்த ஒரு வருடம் முழுவதுமாக உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு பல பயனுள்ள சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அது ஒவ்வொன்றுமே உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாத்திருக்கும் அப்படிங்கிற பெருமை எங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அந்த உணர்வோட இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான உணவுப் பொருளை உங்களுக்கு நாங்கள் சொல்ல காத்துட்ருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த ஒரு ஆண்டு முழுவதுமாக உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலும்பை எப்படி பலப்படுத்த முடியும் நம்மளுடைய உணவுப் பொருட்கள் மூலமாக அப்படிங்கிறத பற்றி தான். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் என்ன டாக்டர்? இன்னைக்கு பாசிப்பயிறு கஞ்சி, அதோட சேர்த்து பிரண்டை துவையல், இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது எலும்பு பலமாகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு முழுவதும் ஒரு உணவு மறுபடி நம்ம வரவே இல்லை. மீண்டும் மீண்டும் வேறு வேறு உணவுகளை வேறு வேறு கருத்துக்களோடு. இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஒரு வாரம் முழுவதும் வேறு வேறு உணவுகளை வேறு வேறு விதமாக அவர்கள் எளிதாக சாப்பிடக்கூடிய விலைகளை நம்ம அறிமுகப்படுத்தின் மூலமாக நிறைய பேர் பலனடைஞ்சாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது. எளிதாக நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஒரு குடும்பத்திற்கே கிடைத்திருக்குது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நாம் எல்லோரும் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம். இத்தனை தகவல்களும் சித்தர்கள் சொன்னது, தமிழர்கள் வழி வழியாக பயன்படுத்தி கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அறிமுகப்படுத்தின் மூலமாக ஒரு குடும்ப நலம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நாமெல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லலாம். தமிழ் உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது இது காலங்காலமாக தொடரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாசிப்பருப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு அதனுடைய பயன்பாடு என்ன, அதை எந்த மாதிரி நம்மளுடைய எலும்பை பலப்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். பாசிப்பருப்பு மட்டும் இல்லை, நாம் பயிறு தோலோடு சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் அந்த பாசிப்பயிறு தோலோடு நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு விதமான காயக்கல்பமாக இது செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. உடல் உறுதி அப்படிங்கிறது தான் காயக்கல்பங்கிறது. இந்த தோலோட நம்ம பாசிப்பயிரை தண்ணீரில் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு, அந்த 12 மணி நேரம் கழித்த பிறகு அந்த தண்ணீர் முழுவதையும் நீக்கிவிட்டு ஈரப்பதத்தோடு மேலும் ஒரு 12 மணி நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து சிறிது முளை வரும். அந்த முளை வந்த பாசிப்பயிரை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாளிற்கு உடலிற்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் அதில் நிறைந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால இது காயகல்பம்னு நம்ம சொல்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பாசிப்பயிறு, முளை கட்டிய பாசிப்பயிரை அப்படியேவும் மென்று சாப்பிடலாம், அல்லது மிளகு, மோர், எலுமிச்சைச்சாறு இது போன்ற பல பொருட்களோடு கலந்தும் நாம் சாப்பிடலாம். உடல் முழுவதும் உறுதியாவதோடு மட்டுமல்லாமல் எலும்பு சிறப்பாக உறுதியாவது நம்ம அனுபவத்தின் மூலமாக பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெனோபாஸை தாண்டின பெண்களாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் அவங்களுக்கு உணவோடு சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்கோம். சில விதமான மருந்துகள் கொடுக்கும்போது அவங்கள இதை பயன்படுத்திட்டு வர சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு எப்படி முடியுமோ அதை பயன்படுத்தலாம். இனிப்பு வேணும் அப்படின்னாச்சுன்னா அவங்க மாதுளை மொத்தம் தேனும் கலந்து இதில் சாப்பிடலாம், அல்லது மோர் காரம் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இஞ்சி மிளகுலாம் போட்டு மோர் ஊற வச்சு அதுலேயும் சாப்பிட சொல்லியிருக்கோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது அவர்களுடைய உடல் உறுதி நாளுக்கு நாள் அதிகமாகிறத நாம் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ஒரு வாரம் சாப்பிட்டாலே உடலினுடைய தன்மை வேறு விதமாக மாறுவதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த உணவு தான் அந்த பாசிப்பயிறு. அடுத்தது பிரண்டை. பிரண்டை பொறுத்த வரைக்கும் எலும்புக்கு அப்படின்னாச்சுன்னா பிரண்டை ஒரு முக்கியமான ஒரு உணவு. எலும்பு முறிவு ஏற்பட்டவங்கெல்லாம் அந்த காலத்தில் வைத்தியர்கிட்ட போய் எலும்பு கட்ட போடுவாங்க. கட்டு போடும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாச்சுன்னா, தினமும் பிரண்டையை வச்சு துவையல் பண்ணி சாப்பிடு, அல்லது பிரண்டை வத்தல் பண்ணி கொடு, அல்லது பிரண்டை வடகம் பண்ணி கொடு பண்ணாச்சுன்னா எலும்பு சீக்கிரமாக கூடிடும். வயோதிகத்தில் எலும்பினுடைய உறுதி குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். வயோதிகத்தில் எலும்பு குறையும் போது அவங்களுக்கு முள்ளந்தண்டு, இடுப்பு எலும்பு, அந்த முழங்கையில் இருக்கக்கூடிய எலும்புகள்லாம் வேகமாக முறிஞ்சு போயிடும். அவங்க வேகமாக கையை ஊன்றது மூலமாகவோ, தவறுதலாக வலிக்கு உட்கார்ந்தது மூலமாகவோ அந்த எலும்புகள் உடைஞ்சு போயிடும். அந்த உடைஞ்சு போனது வேகமாக சேர்றதுக்கு இந்த பிரண்டை உதவியாக இருக்கும். இந்த எலும்பை ஒன்றா இணைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரண்டைக்கு உண்டு. அதனால் இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து ஒரு கஞ்சி வச்சு அதை தொட்டுக்கிறதுக்கு ஒரு
பிரண்டை துவையிலும் செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறந்த எலும்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு அமிர்தத்தை நீங்கள் இந்த வருடத்தின் இறுதி நாளில் அறிமுகப்படுத்திய பெருமை உங்களுக்கு சேரும். சீக்கிரமாக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக. பாசிப்பயிரை பயன்படுத்தி கஞ்சியையும் பிரண்டையை பயன்படுத்தி ஒரு துவையலையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய மற்ற பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாசிப்பயிறு மற்றும் பிரண்டை இது ரெண்டுத்தையும் வச்சு பாசிப்பயிரில் கஞ்சியையும் பிரண்டையை வச்சு துவையலும் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பாசிப்பயிறு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து இதில் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற பாசிப்பயிரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக முளை கட்டின பாசிப்பயிரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த முளை கட்டுறது வந்து நம்ம கடைகள்லையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நாளே அந்த பாசிப்பயிரை ஒரு துணியில் கட்டி வச்சோன்னா அடுத்த நாள் நமக்கு முளை கட்டின பாசிப்பயிறு ரெடி ஆகிடும். இந்த பாசிப்பயிரோட நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முளை கட்டின பாசிப்பயிரோட அரிசி, சுக்கு பொடி, தேங்காய், பூண்டு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் தான் பாசிப்பயிறு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற இந்த முளை கட்டிய பாசிப்பயிறு தேவையான அளவு சுக்கு பொடி, அரிசி ஒரு பிடி போட்டுக்கலாம், சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், பூண்டு, கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ பாசிப்பயிறு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 20 நிமிஷமாவது இது நல்லா கொதிக்கும் போது தான் இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கி நமக்கு முளை கட்டின பாசிப்பயிறு கஞ்சி ரெடி ஆகும். இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரண்டை, அது வந்து நம்ம தோட்டத்துலேயும் சரி இல்லை கடைகள்லையும் சரி கிடைக்கும். அந்த பிரண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, கொடம்புளிச்சாறு. கொடம்புளிச்சாறு வந்து இதுக்கு ரொம்ப தேவையான பொருள். அதுக்கப்புறம் மிளகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, இஞ்சி, தக்காளி, இதெல்லாம் தான் பிரண்டை துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். பாசிப்பயிறு கஞ்சி கொதிச்சிட்டு இருக்கு. இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். வானலியை சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரண்டையில் கண் அதில் சின்ன சின்னதாக இருக்கும், அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஒரு தடவை நல்லா நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு, காரத்துக்கு மிளகு ஆட் பண்ணுறோம், தேங்காய், கருப்பு உளுந்து, வெந்தயம், பூண்டு, இஞ்சியில் ஒரு 2 துண்டு, ஒரு ½ தக்காளி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதோட நம்ம ஏற்கனவே கரைத்து வச்சிருக்கிற இந்த கொடம்புளி கரைசலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பிரண்டை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். துவையல் மாதிரி எடுத்து அரைச்சிக்கணும். இந்த கஞ்சி நம்ம வந்து வடிகட்ட போகிறது கிடையாது, அதனால நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வதக்கி வச்சுருக்கோம். இது நல்லா ஆறிடுச்சு. இதோட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பிரண்டை துவையல் நல்லா அரைச்சாச்சு. இப்போ கஞ்சியையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த பாசிப்பயிறு கஞ்சியோட இந்த பிரண்டை துவையிலையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது இந்த 2 உணவுமே வந்து நம்மளுடைய ஹெல்த் பெனிஃபிட்டை அதிகமாக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டர் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. மேலும் இதனுடைய மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
டாக்டர் சொன்ன மாதிரி பாசிப்பயிறு கஞ்சியையும் பருண்டை துவையலையும் செஞ்சாச்சு. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாகவே இருந்தது. இப்போ அதனுடைய மற்ற பலன்கள் பற்றியும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நீங்களே சொல்லுங்க டாக்டர். இப்போ இந்த செஞ்ச கஞ்சியும் சரி பிரண்டை துவையலும் சரி நல்ல காம்பினேஷனாக இருந்தது. இதனுடைய மற்ற பலன்கள் சொல்லுங்க. முதல்ல பிரண்டையில் ஆரம்பிப்போம். பிரண்டை வந்து எலும்பை சேர்க்கும் அப்படிங்கிறதும் எலும்பை உறுதிப்படுத்துங்கிறதுலையும் நம்ம சில தகவல்கள் சொன்னோம். பிரண்டை வந்து வேறு அடுத்து பலப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக ஒரு இடமாக நாம் கருதுவது அப்படிங்கிறது வயிறு குடல் பகுதி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, ஜிஐ ட்ராக்ட். இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா நாளடைவில் ரொம்ப நாள் ஒரு கிருமி தொற்று ஏற்படும் அல்லது நச்சு பொருட்கள் அதிகமாக அது தாக்கும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா வயிறின் உள் அடுக்குகள் பாதிப்படைஞ்சு நுண் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுல அந்த ஒரு தாமதமும் அல்லது ஒரு தயக்கமும் அந்த இடத்துல ஏற்படும். அதுக்கு அந்த உள் அடுக்கினுடைய செயல்பாடு குறையிறது தான் காரணமாக இருக்குது. அந்த செயல்பாடை நீக்கிறதுக்கு பெரிய மருந்து பொருட்கள் எதுவுமே கிடையாது. உணவின் மூலமாக தான் அதை சரிப்படுத்தணும். அதில் மிக மிக முக்கியமான பொருள் பிரண்டை. ரொம்ப நாள்பட வயிற்றில் எரிச்சல், வயிற்றின் உப்புசம் அல்லது வயிறில் ஒரு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் செஞ்சு காமிச்ச அந்த பிரண்டை துவையலை இட்லியோடவோ அல்லது சாதத்தில் முதல்ல ஒரு 2 கவளமாவோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாச்சுன்னா வயிறை முழுமையாக சீர்படுத்தி அந்த கிருமி தொற்றாக இருந்தாலும் சரி நச்சு பொருட்களினுடைய தாக்கமாக இருந்தாலும் சரி அதை வேகமாக நீக்கி வயிறை சீர்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்குது. இது எதுக்கு பின்னணியாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா எலும்பு பலமாவதற்கு வயிறில் தான் எல்லா நுண் ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்படணும். அந்த உறிஞ்சப்படுறதுல தாமதம் ஏற்படுறதே எலும்பு பலவீனத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதனால் அந்த வயிற்றினுடைய உள் அடுக்கை சீர்படுத்துறதுக்கு இந்த பிரண்டை உதவியாக இருக்குது. அடுத்தது இது ரெண்டும் சேரும்போது இந்த பாசிப்பயிரில் நீங்கள் போட்ட பொருட்களும் சரி இந்த பிரண்டையில் நீங்கள் போட்ட பொருட்களும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து இணைந்து செயல்படும் போது அதனுடைய தன்மையை இது கூட்டும், இதனுடைய பலன்களை அது கூட்டும். அந்த மாதிரியான ஒரு கலவை. இது ரெண்டையும் சேர்ந்து சாப்பிடும்போது வேகமாக நுண் ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு உட்கிரகிக்கப்படுறதோடு மாத்திரம் இல்லாமல் எலும்பிற்கு நேரடியாக கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பிரண்டை துவையலுக்கு உண்டு. இந்த பிரண்டை துவையல் பாசிப்பயிரில் இருக்கக்கூடிய காயகல்பம்னு சொன்னோம் இல்லையா, அந்த பலவிதமான நன்மைகளை முழுமையாக கொண்டு போய் எலும்பை முழுவதற்கும் பரப்புவதற்கு உதவியாக இது இருக்குது. இரத்தத்தினுடைய உள் அணுக்குகளையும் இரத்தத்தின் ஓட்டத்தையும் சீர்படுத்துறதுக்கு இந்த பிரண்டை துவையலுக்கு ஆற்றல் உண்டு. வேகமாக நுட்பமாக செயல்படக்கூடிய ஆற்றலை இரத்தத்துக்கு இந்த பிரண்டை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா ஆக்சிஜனும் சரி நுண் ஊட்டச்சத்துக்களும் சரி உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் வேகமாக பரவுறதுக்கு உதவியாக இருக்குது. மூளைக்கும் சரி எலும்புகளின் உள் அடுக்குகளுக்கும் போதுமான இரத்தம் போய் பாய்ந்தால்தான் உடல் உறுதி பாதுகாக்கப்படும். அதற்கு பிரண்டை துவையல் உதவியாக இருக்குது. இந்த பாசிப்பயிறு கஞ்சியும் ஆகட்டும் பிரண்டை துவையலும் ஆகட்டும் மூளையை பலப்படுத்தக்கூடியது, இதயத்தை பலப்படுத்தக்கூடியது, வயிற்றின் உள் உறுப்புகள் அத்தனையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மிகச்சிறந்த அமிர்தமான ஒரு கலவை தான் இது. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு நீங்கள் சொன்ன இந்த தகவல் வந்து கண்டிப்பாக மக்கள் அனைவருக்குமே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுகின்ற இந்த எலும்பை பலப்படுத்தக்கூடிய பல பொருட்களை பற்றி இந்த வாரம் முழுக்க நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொன்றுமே ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்குது. மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான பொருளோடு உங்களை சந்திக்கலாம் டாக்டர். ஹாப்பி நியூ இயர் டாக்டர். நன்றிங்கம்மா, வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். சஹானா காயத்ரி குடந்தையிலேருந்து எழுதியிருக்காங்க. செம்பு பொருட்களில் இருக்கும் கரைகளை தக்காளி கெச்சப் போட்டு அழுத்தி துடைத்தால் பளபளப்பாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் கே ஜெயா திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க. இனிப்பு வைத்துள்ள பாத்திரத்தை சுற்றி மஞ்சள் தூளை தூவி வைத்தால் எறும்புகள் நெருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் பார்த்த பாசிப்பயிறு கஞ்சியையும் பிரண்டை துவையலும் ரொம்ப நல்ல காம்பினேஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான உணவுப் பொருளாக தான் இருக்குது. அதை கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசை. மீண்டும் நாளை வேறு ஒரு முக்கியமான எலும்பை பலப்படுத்தக்கூடிய பொருளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.